ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக்கோ ஷார்ட்டோ ஸ்வீட்டாக எடிட் பண்ணிடலாமா? ஸோ இந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சப்ஸ்கிரைபர் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நல்லாயிருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அது எப்படி எடிட் பண்ணணும் குயிக்கோ பார்த்துட்டு வந்துடலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற iMotion ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஆப் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஓகே, அப்படி இல்லைனாக்கா நான் டெலிகிராம் சேனல் கொடுத்துருக்கேன், வேணுன்றங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நான் கொடுத்த ப்ராஜெக்ட்டை வந்து நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ணாக்க இதில் இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் முன்னாடி சொல்லிடுறோம், பிக்கு எல்லாமே வந்து பண்ணாக்க நீங்கள் தான் ஆட் பண்ணணும். ஸோ அது எப்படின்னு சொல்கிறோம், கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஸோ ப்ராஜெக்ட் ரன் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கனாக்கா இதில் யூஸ் பண்ணிக்க இந்த 2 ஃபான் வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கேன், அது வந்து இப்போ நீங்கள் டவு பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படி உங்கள் iMotionல ஃபஸ்ட்டு நம்ம இன்புட் பண்ணாமா பார்த்துடலாமா? அதுக்கு இங்கே இருக்கிற ஏதோ ஒரு டெஸ்ட்டு நம்ம வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கீழே டெஸ்ட் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. மேலே ஃபாண்ட் ஷோ அது பாருங்கள், அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ கீழே வேவ் 1 ஃபாண்ட்ஸ் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் 3 பட்டன் இருப்பாருங்க, அது நீங்கள் செலக்ட் பண்ணாக்க சைடில் வந்து பண்ணாக்க கீழே வந்து பண்ணி ஃபோன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு மேல் காலில் 3 பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணினாக்கா இப்போ இந்த இடத்துல டவுன்னு ஷோ ஆகும். ஸோ இதில் தான் நீங்கள் ரீசெண்டாக டவு பண்ண ஃபாண்ட் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய ஃபோன் நான் எந்த ஃபைல் வச்சுருக்கணும், ஸோ அந்த ஃபைலுக்கிட்ட நான் வந்து பண்ணாக்க போய்க்கிறேன். ஸோ 2 ஃபாண்டு கொடுத்துருக்கேன். ஃபானுடைய நேம் வந்து பண்ணாக்க இதுதான், கரெக்டாக பார்த்துக்குங்க. இப்போ இந்த 2த்தையுமே இந்த மாதிரி நீங்கள் லாங் ப்ரோஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே சைட் நேர்க்கா அது கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பண்ணாக்க இன்புட் ஆயிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள் iMotion ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கணும். ஸோ நிறைய பேர் வந்து பண்ணாக்க எனக்கு சேஞ்ச் ஆகுது மாட்டேன்னு சொல்கிறீங்க. ஸோ நான் சொல்கிறத மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள், அது கரெக்டாக வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆயிரும். ஓகே, ஸோ நீங்கள் ஃபாண்டை இன்புட் பண்ணி நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ க்ளோஸ் பண்ணதே ஃப்ரெஷ்ஷாக மறுபடியும் நம்ம வந்து பண்ணாக்க ஓப்பன் பண்ணலாம். இப்போ நம்ம இன்புட் பண்ணுங்க பாருங்கள். ஸோ அந்த ப்ராஜெக்ட்டை மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தினாக்க ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே வந்து பண்ணாக்க இது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படியும் 1-2 பேருக்கு உங்களுக்கு சேஞ்ச் ஆகலைனாக்கா அது எப்படி மட்டும் ஃபிக்ஸ்னு சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு சேஞ்ச் ஆகலைனாக்கா அது சேஞ்ச் ஆகாது. அந்த டெஸ்ட் நீங்கள் கிளிக் போயிட்டு கீழே டெஸ்ட் இருக்கா அது செலக்ட் போயிட்டு இந்த டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு போய்ட்டு உங்களுடைய கீபோர்டு வந்து பண்ணாக்க ஃபேஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆகும். ஓகே, அவ்வளோதான். மேல் நம்ம வந்து பண்ணாக்க டிக்கனே கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நம்ம டெஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக் வந்து பண்ணாக்க நம்ம எடிட் பண்ணிட்டு வந்துடலாமா? ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, பேஜாக நம்ம கன்வெர்ட் பண்ண பாருங்கள். ஸோ அது எப்படின்னு பார்த்து வந்துடலாம். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆப் வந்து பண்ணாக்க அடாப்ட்டு, இந்த ஆப் வந்து பண்ணாக்க ப்ளே ஸ்டோர் இருக்குது, ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ணாக்க சைன்அப் பண்ண சொல்லும். உங்களோட இமெயில் கொடுத்து வந்து பண்ணாக்க நீங்கள் சைன்அப் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஆப் யூஸ் பண்ணுறனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம் தான். ஸோ உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து பண்ண உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல பேக்கும் ரிமூவ்னு இருக்கா, ஜஸ்ட் அதே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க ப்ளஸ் இருக்க மேஜோட அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ கீழே ஃபைல்னு இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ வந்து பண்ணாக்க நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஒரு ஃபியூ செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், செலக்ட் பண்ணிவிட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க ரிமூவ் பண்ணி கொடுத்துருச்சா? இப்போ கீழே டவுன் இருப்பாருங்க, அது கிளிக் பண்ணி வந்து பண்ணாக்க டேட்டா நீங்கள் டவுன் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ நெக்ஸ்ட்டு மேலே கேன்சல் ஐக்கன் இருப்பாருங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ ரிமூவ் பேக்ரவுண்ட் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த இமேஜ் ப்ளஸ் சைக்கிள் போயிட்டு ஃபேட்குள்ளே போயிட்டு நெக்ஸ்ட் இமேஜை வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் ஃபியூ செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், அதுவே வந்து பண்ணாக்க ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். இப்போ கீழே டவுன் இருக்கா, அதை கிளிக் பண்ணி வந்து பண்ணாக்க டவுன் பண்ணிக்கும். ஓகே, முடிஞ்சிச்சா? ஸோ இதே சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ணுற ஒரு பிக்குமே நீங்கள் பேஜாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வந்து பண்ணாக்க சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம அப்படியே பேக் போயிட்டு நம்ம ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்வைட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே கீழே நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து பண்ணாக்க பேக்ரவுண்டில் நீங்கள் பொருள் பார்த்துருப்பீங்க, ஜஸ்ட் அந்த வீடியோ நம்ம ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ இந்த வீடியோ வந்து பண்ணாக்க நம்ம இதில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது பேக்ரவுண்டு வேணாலும் வேறு பேக்ரவுண்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, அது உங்களுடைய விருப்பம் தான். நான் இந்த வீடியோ நான் செலக்ட் பண்ணிட்டு மேல் ப்ரெஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இந்த வீடியோ சைடு லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயருக்கும் கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாங்க. ஸோ கரெக்டாக சாங்குக்கு மேல் வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து பண்ணாக்க லாஸ்ட் இருக்காமல் செக் பண்ணலாம். கரெக்டாக தான் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, இதை நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ இதாகிடுச்சா?
ஸோ இப்போ வந்து பண்ணாக்க லிஸ்ட் எதுவும் ஷோகள் பாருங்கள். ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் ஆன்னு பார்க்கலாமா? அதுக்கு இப்போ நீங்கள் ஆட் பண்ணால் அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இந்த இடத்துல SYZ இருக்கா அந்த ஜட்டுன்றதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. இப்போ வந்து பண்ணாக்க இதை ஜஸ்ட் வந்து பண்ணாக்க மேலுக்கு நீங்கள் மூவ் பண்ணுங்கள். ஸோ டெஸ்ட்டுக்கு கீழே வந்து பண்ணாக்க போகும். கரெக்டாக வந்து பண்ணாக்க செட் பண்ணிக்கலாம். ஓகே, கரெக்டாக போயிட்டே இருக்கா. ஓகே, ஸோ அப்படியே மூவ் பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட்டு இருக்கும் கரெக்டாக டெஸ்ட்டு கீழே இருக்கான்றது. ஓகே, கரெக்டாக வந்து பண்ணாக்க 1900 கிட்ட வந்து பண்ணாக்க கொண்டு போய்க்குங்க. இப்போ இந்த சைடில் தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து பண்ணாக்க ஃபுல் ஸ்கில்லுக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்போ மூவ் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி அட்ஜென்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நம்ம பேக்ரவுண்டு வீடியோ வந்து பண்ணாக்க ஆட் பண்ணி வச்சா. ஓகே, ஸோ இப்போ நம்ம வீடியோ ஆட் பண்ணி வச்சா நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இதில் நம்ம பிக் இதை ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் இதில் பிக் ஆட் பண்ணுறது வந்து பண்ண கொஞ்சம் இதாக இருக்கும். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணாக்க கரெக்டாக 3.15 செகண்ட் கிட்ட வந்துருக்குங்க. ஸோ இப்போ கீழே ப்ளஸ் கிளிக் போயிட்டு மீடியா கிளிக் போயிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய ஒரு PNG இமேஜ் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பண்ணாக்க இந்த பிக்கு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணி வச்சா நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ணால் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இந்த சைடில் செகண்ட் ஒரு ஐக்கன் இருப்பாருங்க அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்க -90 வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு மேலே வந்து பண்ணாக்க ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது அது கிளிக் பண்ணிவிட்டு இதில் SYZ இருக்கா அந்த செட்டை கிளிக் பண்ணிட்டு இதை அப்படியே மேலுக்கு நீங்கள் மூவ் பண்ணுங்கள். கரெக்டாக வந்து பண்ணாக்க ஒரு 1000க்கு மேலே வச்சுக்கோங்க இப்போதைக்கு. ஓகே, இப்போ அந்த XYன்றது நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட் டெஸ்டிங் ஷோ பாருங்கள் கரெக்டாக அந்த இடத்துல நம்ம செட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இதோட சைஸ் வந்து பண்ணாக்க லைட்டாக நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. ஓகே, கம்மி பண்ணிவிட்டு இதை கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு முடிஞ்சா. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்டு ரிலீஸு ஸ்டார்டிங் எடுத்து போய்க்கோங்க. கரெக்டாக 6.11 செகண்டுக்கு போயிட்டேன். இப்போ கீழே ப்ளஸ் கிளிக் போயிட்டு மீடியா கிளிக் போயிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இந்த பிக்கி வந்து பண்ணாக்க லாஸ்ட் வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, முடிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட்டு செகண்ட் லிங்க்ஸு கிட்ட வந்துட்டு அந்த இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மூட்ஸ் இருக்கா செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சைடில் இருக்கிற செகண்ட் ஆப்ஷன் கிளிக் போயிட்டு -90 வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் போயிட்டு இந்த XYZ இருக்கா Z கிளிக் போயிட்டு இது வந்து பண்ணாக்க ஒரு 1000 வச்சுக்கலாம் கரெக்டாக. ஓகே, இப்போ வந்து பண்ணாக்க இந்த XYன்றது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த செகண்ட் லிங்க்ஸுக்கு சென்டருக்கு நீங்கள் கொண்டு போய்க்குங்க. இந்த தடவை யூஸ் பண்ணி இதை லைட்டாக வந்து பண்ணாக்க சைஸை நம்ம கம்மி பண்ணிக்கலாம் இப்போதைக்கு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து பண்ணாக்க அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் பிக் ஆட் பண்ணி வச்சா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தினாக்கா தேர்ட் புக் மாதிரி போயிட்டு கீழே சிங்கிள் போயிட்டு மீடியாக்குள் போயிட்டு நெக்ஸ்ட் பிக்கை செலக்ட் பண்ணுறீங்க. இது லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இதையும் வந்து பண்ணாக்க கரெக்டாக அந்த தேர்ட் லிங்க்ஸ் வந்து பண்ணாக்க எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ ஸோ அதுக்கு நேராக போயிட்டு முன்ன பண்ண மாதிரி நீங்கள் வந்து பண்ணாக்க செட் பண்ணிக்கோ. இதுவும் ஜட்லையும் ஒரு 1000க்கு மேலே இல்லை 1000க்கு கிட்ட வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க. ஸோ நான் 3 பிக் வந்து பண்ண ஆட் பண்ணிட்டேன். இதே சேமத்தில் வந்து பண்ணாக்க அடுத்த பிக் வந்து பண்ணாக்க நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ நான் வந்து பண்ணாக்க பிக் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த லாஸ்ட்டுக்கு மட்டும் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ண வேணாம். இந்த மேலே ஒன்று வருது பாருங்கள். ஸோ அந்த இடத்துக்கிட்ட மட்டும் ஆட் பண்ண வேணாம். ஸோ கரெக்டாக வந்து பண்ணாக்க இந்த மாதிரி லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் பிக் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னாக்க கரெக்டாக வந்து பண்ணாக்க 19 பாயிண்ட் கிட்ட வந்து பண்ணாக்க வந்துக்குங்க. ஸோ இப்போ அப்படி கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல கேமரா லேயர் வந்து பண்ணாக்க ஆஃப் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கனாக்க இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு கேமரா ஆப்ஷனில் வந்து பண்ணாக்க ஆஃப் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டால் மட்டும் போதும். உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பண்ணாக்க உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மூவ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் மூவ் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக வந்து பண்ணாக்க உங்களுக்கு பிக் ஆட் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இந்த பிக்கு கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அதுக்கு அந்த ஃபஸ்ட் பிக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே மூட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு இந்த தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி தேர்ட் ஆப்ஷன் இருக்கா ஸோ அதை யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த வந்து பண்ணாக்கி இந்த இடத்துல நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணும் போது இந்த XYன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கரெக்டாக ஜென் பண்ணி ஆட் பண்ணி வச்சா. ஸோ ஃபஸ்ட் பிக்கு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் பிக் போகலாம். இது கொஞ்சம் இதாக இருக்குது. சைஸை மட்டும் லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் சென்டருக்கு மூவ் பண்ணி கொண்டு போய்க்கலாம். ஓகே, செகண்ட் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு தேர்டும் கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பண்ணிக்க ஃபிஃப்த்து ஓரளவுக்கு ஓகே ஓரளவுக்கு ஆடே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு போகலாம். ஸோ இது ரொம்ப பெருசாக இருக்குது. லைட்டாக சைஸை கம்மி பண்ணிவிட்டு செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணாக்க கரெக்டாக உங்களோட பிக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் வச்சுட்டு இருந்தீங்கன்னாக்க இந்த மாதிரி அட்ஜென்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணாக்க பிக்கு நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு மூவ் பண்ணி பார்த்துடலாமா? ஓகே ஓகே, ஜஸ்ட்டு
கரெக்டாக வந்து பண்ணாக்க ஆட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பண்ணாக்க அந்த ரோஸ் இமேஜ் நம்ம ஆட் பண்ணலாமா, இது ஆப்ஷன் தான். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனாக்க அப்படியே விட்டுக்குங்க. ஸோ நான் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு கேமரா ஆப்ஷன் வந்து பண்ணாக்க ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து பண்ணாக்க ப்ளஸ் கிளிக் போயிட்டு மீடியா கிளிக் போயிட்டு இந்த ரோஸ் இமேஜை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இமேஜ் வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு டெஸ்ட் எந்தளவு இருக்கோ அந்தளவுக்கு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அந்த பிக்கை நம்ம செலக்ட் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபீட்டில் மேலே குரோமாக்கி இருக்கா அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு சேலஸ்ட் கிளிக் போயிட்டேன். இந்த கீ கலருக்கு க்ரீன் கலர் இருக்கா அதுக்கு பதிலாக ஒயிட் கலர் இங்கே கொடுத்துக்குங்க. இப்போ நான் அப்படியே பேக் போயிட்டேன். கீழே முடிச்சு இருக்கா அது நம்ம செலக்ட் போயிட்டு சைடில் இருக்கிற செகண்ட் ஆப்ஷன் கிளிக் போயிட்டு இது வந்து பண்ணாக்க -9 கிட்ட நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த தடவை யூஸ் பண்ணி இதோட சைஸ் மட்டும் லைட்டாக கம்மி பண்ணிவிட்டேன். எனக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து பண்ணாக்க செட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பிக் இந்த இடத்துல ஆட் பண்ணியாச்சா. நெக்ஸ்ட்டு அதே பிக்கு நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸ் கிளிக் போயிட்டு கப்ளியே கொடுத்தேன். லாஸ்ட்டில் மைலோன்னு கொடுத்துருங்க பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க மைலோன் தான் கொடுக்கணும், இல்லை நீங்கள் யாருக்காக க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அவங்களுடைய நேம் வந்து பண்ணாக்க இந்த இடத்துல நீங்கள் எடிட்டர்ஸில் போய்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளில நீங்கள் டிக்கெனே வந்து கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இப்போ அந்த டெஸ்ட்டுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு நான் காப்பி பண்ணது இந்த பாக்ஸ் கிளிக் போயிட்டு பிஎஸ்லேயே நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த பிக்கை லாஸ்ட் வரைக்கும் நம்ம மெசேஜ் பண்ணி விட்டுக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான். இதோடைய சைஸ் கொஞ்சம் வேணும்னாக்க மோட்ஸில் போய்ட்டு கரெக்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுங்க. ஓகே, ஸோ எல்லாமே நம்ம வந்து பண்ணாக்க எடிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கேமரா ஆப்ஷன் வந்து பண்ணாக்க ஆன் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்லேருந்து மூவ் பண்ணி பார்க்கலாம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்றதே. ஸோ இமேஜ் மட்டும் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ அந்த இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த ஜட் இருப்பாருங்க அதை கிளிக் பண்ணிட்டு லேட்டாக நீங்கள் மேலுக்கு நீங்கள் மூவ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ கரெக்டாக வந்து பண்ணாக்க ஒரு 800 வந்து பண்ண வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த XY கிளிக் பண்ணிட்டு இதை உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் செட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, முடிஞ்சிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டுக்கு போய்க்கலாம். ஸோ லாஸ்ட் வந்து பண்ணாக்க கரெக்டாக ரோஸ் இமேஜை ஆட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். ஜஸ்ட் நீங்கள் ஷோ பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த கேமரா ஆப்ஷன் வந்து பண்ணாக்க ஆனில் தான் இருக்கான்னு நீங்கள் ஒரு டைமுக்கு 2 டைம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அது இல்லாமல் வீடியோ எல்லாமே கரெக்டாக இருக்கான்றதே பார்த்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க செட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, ஸோ அவ்வளோதான் கெஸ் இந்த வீடியோவில் எது டவுட் வந்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ்லாம் பார்க்கணுன்னாக்கா சைடில் தான் இருக்குது, மறக்காமல் தட்டிட்டுருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.